ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வான் அலைகளிலே நாம் இப்பொழுது சிறப்பு நேர்காணல் ஒன்றில் இணைந்திருக்கின்றோம். ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கிய கலைச்சங்கம் நிகழ்த்திய இந்த ஆண்டுக்கான சிறந்த தமிழ் நூல் என்ற திட்டத்தின் கீழே அண்மையிலே ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அந்த அறிவிப்பின் பிரகாரம் இலங்கையிலே தலைசிறந்த நூல்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நமது ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கிய கலைச்சங்கம் வழங்கி இருக்கின்றது. அது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக சட்டத்தரணி பாடுமீன் ஸ்ரீகந்தராசா அவர்களை இப்பொழுது இணைப்பிலே சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது 27 ஆண்டுகளுக்கு முன்னர் ஈழத்தமிழ் சங்கம் மெல்பர்னிலே அதனுடைய தலைவராக நீங்கள் இருந்த காலப்பகுதியிலே ஒரு சிறுகதை போட்டியிலே எனக்கும் அந்த போட்டியிலே ஒரு பங்காளராக இயங்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைத்தது. இப்பொழுது இந்த அறிவிப்பு வெளியானதும் எனக்கு அந்த பழைய நினைவுகள் தான் எழுந்தது. ஏன் நான் இதை முன்னோட்டமாக சொல்கின்றேன் என்றால், நீங்கள் தற்பொழுது ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கிய கலைச்சங்கத்தினுடைய நடப்பாண்டு தலைவராக இயங்குகின்றீர்கள். இந்த ஒரு தொடர்ச்சி தன்மையோடு பல்வேறு அமைப்புகள் என்ற வகையிலே ஆஸ்திரேலியாவிலே இப்படியான ஒரு தமிழ் நூல்களுக்கு அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பு கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களுக்கு மேலாக இயங்கி வருகிறது. அந்த அப்படியான செயற்பாடுகளிலே உங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். எனவே அதனுடைய சுருக்கமான ஒரு வரலாற்றை சொல்லுங்களேன், அந்த பின்னணியை. ஆமா, என்னென்றால் நான் இந்த நாட்டுக்கு வந்து அடுத்த வருடமே இந்த இலங்கை தமிழ்ச்சங்கத்திலே நான் உறுப்பினராக சேர்ந்தேன். அப்பொழுதுதான் 1993ஆம் ஆண்டு வந்து அடுத்த வருடம் முத்தமிழ் விழா என்ற ஒரு விழாவை ஆரம்பித்து இந்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று போட்டிகள் அதுகளையெல்லாம் ஒழுங்குபடுத்திய பொழுது எனக்கு இன்னொரு விடயம் இருந்தது. இந்த இலங்கை எழுத்தாளர், அதாவது தமிழ் எழுத்தாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்திய இலங்கை எல்லாவற்றிற்கும் சேர்ந்து நடைபெறுகிற போட்டிகளிலே அவர்களுடைய ஆக்கங்கள் எடுபடுவது மிகவும் குறைவாக இருப்பது எனக்கு அங்கே இருக்கும் பொழுதே தெரியும். ஒன்று. இரண்டாவது, அந்த எழுத்தாளர்கள் மிகவும் நலிவடைந்தவர்களாக இருப்பதும் தெரியும். ஆகவே ஒன்று அவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக, இன்னும் ஒன்று இந்த அவர்களிடமிருந்து ஆக்கங்கள், அதாவது தமிழ் இலக்கியம் நிறைய வெளிவர வேணும் என்றதும் இருந்தது. அப்போ இந்த முத்தமிழ் விழாவிலே அதுவும் ஒன்றாக சேர்த்து சிறுகதை மற்றும் சிறுகதை போட்டி ஒன்றும் கவிதை போட்டி ஒன்றையும் அங்கே ஆரம்பித்தேன் 1993ஆம் ஆண்டு. அதிலிருந்து நான் அங்கே இருந்து பின்னர் தலைவராக வரும் வரையும் தலைவர் பணியை விட்டு சங்கத்தை விட்டு நான் 12 வருடம் அங்கே அதில் இருந்திருக்கிறேன். போதும் என்று வரும் வரையும் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் தொடர்ந்து அந்த போட்டியை நடத்தி இருக்கிறோம். அதில் முதல் 3 வருடங்களும் கிடைத்த பரிசு பெற்ற சிறுகதைகளையும் பரிசு பெறாவிட்டாலும் கொஞ்சம் நன்றாக இருந்த சிறுகதைகளையும் சேர்த்து புலம்பெயர்ந்த பூக்கள் என்ற ஒரு நூலை இலங்கை தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே வெளியிட்டோம். பின்னர் அங்கே இருந்து வந்த பிறகு நான் இன்னொரு காலத்திலே 2005ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட விட்டல்சி தமிழ்ச்சங்கத்திலே வந்திருக்கும் பொழுதும் இப்படி ஒரு போட்டியை நடத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்து ஒரு முறை அந்த போட்டிகளை நடத்தினோம். அப்பொழுதுதான் இதே போலவே கவிதைகளுக்கும் கட்டுரைகளுக்கும் மற்றும் சிறுகதைகளுக்கும் போட்டி நடந்தது. இப்படியான காலகட்டத்தில் பின்னர் காலம் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கிய கலை சங்கத்துக்கு நான் 2012-13 தலைவராக இருந்திருக்கிறேன். பின்னர் 2021 அப்பொழுது நான் தலைவராக இல்லை. ஆனால் அவர்கள் இந்த இப்படியான ஒரு போட்டி, அதாவது நூல்களுக்கு பரிசு வழங்குகிற ஒரு விடயத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அந்த விடயம் எனக்கும் அது உடன்பாடாக இருந்தது. நானும் சங்கத்திலே இருந்தேன். இப்பொழுது அதைத்தான் கொண்டு 2021ஆம் ஆண்டிலே இருந்து இதனை செயற்படுத்தி வருகிறோம். இதில் எங்களுடைய நான் முதல் செய்தது போல சிறுகதைகளுக்கு மற்றும் கவிதைகளுக்கு என்று இல்லாமல் சிறுகதை நூல், அதாவது சிறுகதை தொகுப்பு நூல், கவிதை தொகுப்பு நூல், கட்டுரை தொகுப்பு நூல்,
மற்றும் நாவல். இந்த 4 வகைகளான இலக்கியங்களில் இலங்கையிலே இருக்கிற எழுத்தாளர்கள், அவர் இலங்கை பிரஜையாக இருக்கணும்ன்றது தெரியும் தானே உங்களுக்கு. ஆனால் அவர்கள் வெளிநாட்டு பிரஜைகளாகவோ வேற எந்த ஒரு நாட்டில் அவர்களுக்கு பிரஜா உரிமை இருக்கக்கூடாது, மற்றது வெளிநாட்டில் வசிப்பவர்களாகவும் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஒரு சரத்தை அதில் சேர்த்திருக்கிறோம், அதான் நிபந்தனையும். ஏனென்றால் எங்களுடைய நோக்கம் இலங்கையில் இருக்கிற எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்கு பரிசு கொடுக்கணும் என்று. இது கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த முறை நான் தலைவராக வந்திருக்கிறேன். இந்த முறை அந்த போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. அதன் பெறுபேறுகள், அதன் முடிவுகள் இப்பொழுது அண்மையிலே வெளிவந்திருக்கிறது. இப்பொழுது வர வர கொஞ்சம் அதிகமான நூல்கள் வர தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்றால், இந்த நூல்களை அங்கே இருந்து அனுப்புவதற்கு அந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது. ஏனென்றால் தபால் செலவு அதிகம். 50,000 இலங்கை ரூபாய் தான் நாங்கள் அந்த பரிசாக கொடுக்கிறோம். காலப்போக்கில் அதில் கூட்டலாம், அது வசதியும் வாய்ப்பும் உங்களுக்கு தெரியும். இங்கே நிலைமையின்படி அது கிடைத்தால் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் சங்கத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த இந்த போட்டிகளை நடத்துகிற பொழுது அங்கே இருந்து புத்தகங்களை அனுப்புபவர்கள் தயங்குவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, 50,000 கிட்டத்தட்ட அவர்கள் 5,000 ரூபாவுக்கு மேல செலவழிக்க வேண்டி இருக்கிறது அந்த புத்தகங்களை இங்கே அனுப்புவதற்கு, 2 பிரதிகள் அனுப்புவதற்கு. இரண்டாவது, தங்களுடைய நூலுக்கு பரிசு கிடைக்காமல் போனால் அது அவ்வளவும் அவர்களுக்கு நஷ்டமாகும். மூன்றாவது, சிலருக்கு தெரியும் இது எங்களோட புத்தகத்துக்கு கிடைக்காது என்று சிலருக்கு தெரியும். அவர்களுடைய தகுதி அவர்களுக்கு தெரியும். இன்னும் சிலர் தாங்கள் இந்த போட்டிகளுக்கெல்லாம் அனுப்புவதில்லை என்ற ஒரு எண்ணத்திலே இருப்பவர்கள். அப்ப இப்படி 4 பிரிவாக இருப்பவர்களுக்காக இந்த முறை என்ன செய்தோம் என்றால், அதாவது கடந்த வருஷம் அங்கே இந்த நூல்களை அங்கே ஒரு முகவரியை கொடுத்து, அங்கே சாதாரணமாக 100 ரூபாவுக்கு அவர்கள் அந்த எங்கே இருந்தாலும், இலங்கையில் எந்த பாகத்தில் இருந்தாலும் தங்களுடைய புத்தகங்களை அனுப்ப முடியும். அங்கே அனுப்பினால் நாங்கள் அந்த முகவரியிலே ஒருவரை நாங்கள் இந்த நூல்களை எல்லாம் சேகரிப்பதற்காக ஒரு இடம் வைத்திருக்கிறோம். அவர் சேகரித்து அங்கே இருந்து எங்களுக்கு பார்சல் போஸ்ட்லே அனுப்புவார். அப்படி அவர் அனுப்புவதற்கான செலவை நாங்கள் சங்கம் பொறுப்பெடுக்கிறது என்று. இது போன முறை இந்த பரீட்சாத்தியமான முயற்சி செய்ததற்கு பிறகு எங்களுக்கு நூல்கள் நிறைய வந்தன. போன முறை மட்டக்களப்பிலே இருக்கின்ற ஒரு முகவரி, அவர் ஒரு மகுடம் பதிப்பகம் என்று நடத்துகின்றவர், அவருடைய முகவரியை கொடுத்திருந்தோம். இந்த முறை யாழ்ப்பாணத்திலே ஒருவரை கண்டுபிடித்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த வேலையை தன்னார்வமாக செய்வதற்கு ஆட்கள் முன்வர வேண்டும் ஒன்று. இரண்டாவது, அப்படி முன்வருபவர்கள் இதில் ஒரு அதாவது தங்களுடைய செல்வாக்குகளுக்கு உட்பட்டவர்கள் அல்லது தங்களுக்கு உரியவர்களுடைய நூல்களை மட்டும் அனுப்பி அப்படியான சில மனோபாவம் உள்ளவர்கள் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் ஒருவரை பார்த்து எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் பொழுது இப்போ யாழ்ப்பாணத்திலே ஒரு முகவரி எங்களுக்கு கிடைத்திருக்கிறதா, இந்த முறை நாங்கள் அதை கொடுப்போம். இப்பொழுது அந்த நூல்கள் இங்கே வரும். வந்ததன் பிறகு இங்கே தகை சார்ந்தவர்களிடம் அதை கொடுத்து அதனை பார்வையிட வைத்து அவர்கள் முதலாவது இடம், அதாவது ஆக சிறந்த நூல் என்று எடுப்பதை நாங்கள் இங்கே வந்து நாங்கள் பரிசு கொடுக்கிற நூல்தான் இலங்கையிலே அந்த வருடத்துக்குள் வந்த மிகச்சிறந்த நூல்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. எங்களுக்கு கிடைத்த நூல்களிலே மிகச்சிறந்த நூல்களுக்கு சொல்லுகிறோம். இதில் ஒரு முறை நாங்கள் செய்த பொழுது கவிதை நூலுக்கு பரிசு கொடுக்கவில்லை. ஏனென்றால் வந்திருந்த கவிதை நூல்கள் ஒன்றுமே ஒரு தரம் இருக்க வேண்டும் தானே. அந்த தரத்திற்கு கீழே இருந்ததால் இதற்கு பரிசு கொடுத்தால் நாங்கள் அங்கே இருக்கிறவர்கள் யோசிப்பார்கள், இதற்கு போய் பரிசு கொடுத்திருக்கின்ற. அந்த காரணத்தால் அந்த முறை கவிதை நூலுக்கு பரிசு இல்லாமல் ஆக்கினோம். இந்த முறை 4 பிரிவுகளிலும் வந்த நூல்களை மதிப்பீடு செய்து, அந்த நடுவர்களை வைத்து மதிப்பீடு செய்து அந்த விவரத்தை அறிவித்திருக்கிறோம். மிக விரைவில், பெரும்பாலும் இந்த மாதம் முடிவதற்கிடையில் அல்லது அடுத்த மாத முற்பகுதியில் அடுத்த நூல்கள், அதாவது 2025 ஆண்டுக்குரிய ஆண்டு வெளியிடப்பட்ட நூல்களுக்குரிய
அந்த போட்டிக்கான விவரங்களை அனுப்புவோம். அது பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் ஒரு முகவரியாக இருக்கும். அப்படி அங்கே அவர்கள் அந்த நூலை சேர்ப்பித்தால் சரி. இன்னும் ஒன்று, 2 நூல்கள் என்பதை நாங்கள் இப்போது ஒரு நூலாக்கி இருக்கிறோம். நாங்கள் 2 நூல்களை கேட்டதற்கு காரணம், இந்த நடுவர்கள் இருவரிடம் ஒரே நேரத்திலே கொடுத்து செய்து விடலாம், அடுத்த பிறகு நடுவர் கொடுப்பது சுகம் என்று இருந்தாலும் இந்த அனுப்புகின்ற செலவுகள் எல்லாவற்றையும் யோசித்து விட்டு இப்பொழுது ஒரு நூலை மாத்திரம் அனுப்பினால் போதும். நாங்கள் இங்கே நடுவர்களிடம் அதை கொடுப்போம். ஒரு கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளவுதான். ஆனால் அவ்வந்த ஒவ்வொரு வருடமும் அங்கே வெளியிடப்படுகிற நூல்களுக்கு அடுத்த வருடமே இங்கே பரிசு கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக. என்றால் அங்கே டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையும் அவர்கள் வெளியிடலாம். அடுத்த வருடமே நாங்கள் அதை கொடுத்து விட வேண்டும் என்பதால் மிகவும் இந்த வருடத்தில் 2 வருடத்துக்குரிய போட்டியை நாங்கள் நடத்த வேண்டி இருக்கிறது. இதுல வந்து வெளியிடப்படுகின்ற அந்த புத்தகங்கள் குறித்த அந்த ஆண்டு பிரிவுக்குள்ளே அடங்க வேண்டும் இல்லையா? அதாவது இந்த ஆண்டு எல்லைக்குள்ளே அடங்க வேண்டும். அப்படித்தான் போட்டிருக்கிறோம். இப்ப இந்த முறை வருகிறது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து, கடந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அங்கே வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். ஒன்று. அடுத்தது, ஏற்கனவே வெளியிடப்பட்டு 2வது 3வது பதிப்புகளாக வந்திருந்தால் அதற்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதாவது சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாது. அந்த மாதிரியான ஒரு சில, என்னென்றால் ஏதாவது ஒரு கோடு, ஒரு எல்லை கோடு இருக்கத்தானே வேணும். இல்லை என்றால் அது பிரச்சனை ஆயிரும். அதுக்கு அந்த எல்லை கோட்டை போட்டு அதற்குள் அடங்குகின்ற நூல்கள் என்று சொல்லி அந்த இதை கொடுக்கின்றோம். இதனால் நிறைய இப்படியான வேலைகளால் எழுத்தாளர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மற்றும்படி அதை எழுத தூண்டலாம், புதிய எழுத்தாளர்களை தூண்டலாம். சில வேளை சில எழுத்தாளர்களுக்கு இந்த பணம், இது ஒரு பெரிய தொகை இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அது உதவியாக இருக்கலாம். அப்படி மிகவும் கஷ்டமான காலத்திலே நாங்கள் இங்கே இருந்து அனுப்பிய பணத்தால் அவருடைய கஷ்டம் ஒரு எழுத்தாளருக்கு உடனடியாக கஷ்டம் தீர்ந்ததும், வேறு ஒரு எழுத்தாளருக்கு அவருக்கு நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்ததும் நாங்கள் அனுப்பி படமெல்லாம் அனுப்பி அதற்கு பிறகு அவர்கள் எழுதிய கடிதங்கள் இருந்து எங்களுக்கு தெரிய வந்தது. இப்பொழுது இல்லை, இது நான் சொல்வது இலங்கை தமிழ்ச்சங்கத்திலே இருந்து அந்த கவிதைகள் சிறுகதை போட்டி நடத்துகின்ற காலத்திலே. ஆகவே அதே நிலைமை இப்பொழுதும் இருக்கும். இப்பொழுது வசதி படைத்தவர்கள், வசதி இல்லாதவர்கள் என்றெல்லாம் பார்க்க முடியாது நாங்கள். ஆனால் வசதி இல்லாதவர்களுக்கும் ஒரு ஊக்க மாத்திரையாக இருக்கும். நிச்சயமாக. இதில் நான் ஒரு கேள்வியை கேட்க இருந்தேன், ஆனால் அதுக்கான பதிலை நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அதாவது இந்த நூல்களை எப்படி அனுப்புவது, அவற்றை எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த விளக்கத்தை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். சொல்லுங்க, அந்த முகவரியை எந்த முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்பதை பத்திரிகைகளிலே நாங்கள் பிரசுரிப்போம். அப்ப அந்த முகவரிக்கு அவர்கள் அனுப்பினால் சரி. இப்ப நீங்கள் சொல்லுகின்ற பாங்கின்படி எழுத்தாளர்களுக்கு அந்த செய்தி எட்டியவர்கள் தான் பெரும்பாலும் இப்படியான நூல்களை அனுப்புவார்கள். அதாவது இப்படி ஒரு போட்டி என்று. இது ஒரு பெரிய முயற்சி. அதாவது சாதாரணமாக சொல்ல முடியாத ஒரு விஷயம். இப்படி இந்த நூல்களை வாங்கி அவற்றை இங்கே அனுப்பி பிறகு அவற்றையெல்லாம் படித்து பிறகு அதிலிருந்து ஒரு நல்ல நூலை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு பெரிய சவாலான விடயம். ஆனால் எதிர்காலத்திலே இந்த கற்றுக்கொண்ட பாடங்களின் படி கிட்டத்தட்ட 5 வருடம் ஆகிவிட்டது. 2021 தொடங்கிய இந்த முயற்சி இப்ப அடுத்த பரிமாணத்திலே இப்ப உதாரணத்துக்கு இலங்கையில இருக்கிற ஒரு பெரிய சவால் இந்த நூல் விவர பட்டியல் என்பது ஒரு பெரிய சவால். அதாவது இலங்கையிலே அனைத்து மாவட்டங்களிலும் வெளியிடப்படுகின்ற தமிழர் என்று சொல்லும் பொழுது 2 இனங்களையும் உள்ளடக்கியதான படைப்புகளை எப்படி அவர்கள் யார் வெளியிடுகிறார்கள் என்ற ஒரு திரட்டு என்பது ஒரு சவாலான விடயம். இருந்த போதும் தனிநபராக நூலர் செல்வராசா போன்றவர்கள் இந்த நூல் கொத்துக்களை திரட்டினாலும் கூட அவற்றின் வழியாக நீங்கள் அதிலிருந்து ஒரு நூலை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிர்காலத்திலே வருமா, அல்லது ஏதாவது மாற்றங்கள் முயற்சி செய்யலாம்? அதாவது இந்த வேலைகள் விஸ்தரிக்கப்படுகிற பொழுது அப்படியான சில விடயங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஏன்னா நூலை அவர்களாக தாங்களாக
அனுப்பாமல் நாங்கள் அந்த அங்கே இருக்கிற பிரசுரங்கள்ட்ட வாங்கக்கூடிய விதமாக செய்கிற முயற்சிகளையும் செய்யலாம். எல்லாவற்றிற்கும் முக்கியமாக தேவையானது நமக்கு இங்கே பொருளாதார பிரச்சனை. இங்கே இருக்கிற நல்லவர்களுடைய அவர்கள் கொடுக்கின்ற அந்த பணத்தை தான் நாங்கள் அங்கே பரிசாக வழங்குகிறோம். அந்த பணம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு ஒருவரிடையே இருக்க முடியாது, பரவலாக இருக்க வேண்டும். அந்த வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது வரை சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் முன்னேறுவதற்கு நிறைய இடம் இருக்கிறது. இந்த முறை ஒரு பாய்ச்சல் பாய்ஞ்சிருக்கிறோம் என்றால் அந்த 2 வருடம் பின்னோக்கி இருந்தது. இப்பொழுது அது வந்துவிட்டது. நாங்கள் ஒவ்வொரு வருடமுமே இதை செய்யக்கூடிய யார் வந்தாலும், யார் தலைவராக வந்தாலும், அது அல்லது யார் செயலாளர், யார் பொருளாளராக வந்தாலும் சங்கம் அதை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு அதனை கொண்டு போயிருக்கிறோம். இந்த முறை கொஞ்சம் அதிகமான விழிப்புணர்வு அங்கே ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு அனுப்ப வேண்டும் என்ற இது. ஏனென்றால் முகநூல் வழியாகவும் தனிப்பட்ட முறையிலும் அங்கே இருந்து பலர் கேட்டார்கள், எங்களுக்கு தெரியாது அப்படி என்று. நாங்கள் தினகரன் வீரகேசரி என்று பத்திரிகைகளிலே மாத்திரம்தான் போடலாம். அடுத்தது இப்பொழுது தெரியாது என்று சொல்வது பெரிய விஷயம். அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் அது மாத்திரமல்ல, நாங்கள் வேறு பத்திரிகைகள் அங்கே வெளியிடப்படுகிற சிற்றிதழ்களிலே போட்டிருக்கிறோம். மற்றும் அந்த இதில் முகநூல்களிலே போட்டிருக்கிறோம். அப்ப முகநூலில் போடும் பொழுது ஒருவர் தனக்கு தெரிந்த எழுத்தாளர் சொல்லுவார், அவர் பார்க்காவிட்டார், இப்படி ஒன்று இருக்கு போடுங்கன்னு சொல்லி. அப்ப இந்த அளவுக்கு 1993ஆம் ஆண்டிலே இதனை பரப்புரை செய்வதற்கான வாய்ப்பு வசதிகள் இல்லை. செல்லிட தொலைபேசி இல்லை, இங்க இருந்து தொலைபேசி இல்லை. அப்ப அப்படியான காலத்திலேயே அங்க எழுத்தாளர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் தனிய பத்திரிகையை பார்த்து இந்த முறை இப்பொழுது அதை கிடைக்கவில்லை, அந்த தகவல் கிடைக்கவில்லை என்று சொல்வது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஆனால் இந்த தகவல்களை விட வேறு தகவல்களிலே மக்கள் மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறதால் அவர்களுக்கு இதிலே அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எழுத்தாளர் எப்படியும் பார்ப்பார்கள். நிச்சயமா. ஆனால் இதிலே நீங்கள் அந்த ஆரம்ப வரலாறை நான் கேட்டதனுடைய நோக்கமே, அந்த காலத்திலேயே எனக்கு தெரியும் எத்தனையோ சிறுகதைகளை கட்டுக்கட்டாக கையெழுத்து பிரதிகளாக, அதாவது இந்த கணனி தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலே அவற்றையெல்லாம் திரட்டி நீங்கள் எழுத்தாளர்களுக்கு கொடுத்து அவற்றை மதிப்பீடு செய்த பணி என்பது ஒரு பெரிய ஒரு முயற்சி. இப்பொழுது கால நேரம் என்பது சில விஷயங்களை குறைத்து விட்டாலும் கூட தூரம் என்பது இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. எனவே இதுவே ஒரு பெரிய முயற்சி. இப்படி அந்த எழுத்தாளர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து மதிப்பீட்டு நல்ல நூல்களை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு பெரிய ஒரு முயற்சி. அதற்காக தான் இந்த நேர்காணலையே நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவலும் எனக்கு எழுந்தது. ஏனென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நூல்களை பார்க்கும் பொழுதே அவருடைய பரிமாணம் எனக்கு விளங்கியது. என்றால் நீங்கள் இந்த முறை மட்டக்களப்பிலே இருக்கின்ற ஒரு முகவரை வைத்துக் கொண்டு அந்த நூல்களை திரட்டினாலும் ஈழத்தினுடைய எல்லா பாகத்தில் இருக்கின்ற நல்ல அற்புதமான எழுத்தாளர்கள், உதாரணமாக மலரண்ணே ஒரு மூத்த எழுத்தாளர், அவர் வடகோடியில இருக்கின்றார். முல்லை கோணேஷ் ஒரு இளம் எழுத்தாளர், அவர் இங்கே இன்னொரு பக்கம் இருக்கிறார். அடுத்தது இந்த ஒரு வரலாற்று நூல் நற்புட்டி முனை, தமிழர் வரலாற்று சால்புகள், இப்படியான நூல்கள் உண்மையிலேயே இந்த பரிசு என்பதை தாண்டி மக்கள் போய் தேடி வாசிக்கக்கூடிய ஒரு ஆவலையும் உண்டு பண்ணுகின்றது. இப்படியான மற்றது நாங்கள் தெரியும் தான், நாங்கள் வரலாற்றுகளை எழுதி வைக்காத ஒரு இனம். வரலாற்றை எழுதி வைக்காத காரணத்தால் தான் இலக்கியத்திலே இருந்து நாங்கள் வரலாற்றை தேடுகிறோம். இலக்கியத்தில் நாங்கள் தேடி நிரூபிக்கக்கூடியதான விடயங்கள் இருந்தாலும் ஏனைய சமூகங்களோ அல்லது எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அரசு சார்பற்றவர்களோ அல்லது அரசு சார்பற்ற இல்லாமல் இருக்கிறவர்களோ எங்களுக்கு எழுப்புகிற கேள்வி, நாங்கள் பூர்வீக குடிகளா அல்லது வந்தவர் குடிகளா என்கின்ற ஒரு விடயம் எல்லாம். அதுக்கு காரணம் என்னென்றால், எங்களுடைய பழைய எழுத்தாளர் இலக்கியத்திலே இருந்தார்கள், ஆனால் அவர்கள் வரலாற்றையும் இலக்கியத்தில் படைத்தார்கள். ஆனால் இலக்கியத்திலே இருக்கிற வரலாற்றை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் அதை இலக்கியத்திலே தான் தேடுகிறோம். இப்பொழுதுதான் நான் நினைக்கிறேன், இப்பொழுது அண்மை காலமாகத்தான் இந்த வரலாற்றை எழுதுகிற ஒரு முயற்சியிலே பல இடங்களிலும் நடந்து கொண்டு வருகிறது. அந்த
வகையிலே இந்த முறையும் எங்களுக்கு அந்த கட்டுரை நூல்கள் வந்திருக்கிறது. அதில் அதிர்ஷ்டவசமாக வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரை நூலாக அது இருக்கிறது. இலக்கியம் கட்டுரை அல்ல. அப்படி ஆனால் இதிலே 4 எல்லா பகுதியிலும் இருந்து வந்திருக்கிறது. அது ஒரு அதிர்ஷ்டமான விஷயம், எதிர்பார்க்காத விஷயம். நாங்கள் அங்கே ஒன்று கொடுக்க வேண்டும், இங்கே ஒன்று கொடுக்க வேண்டும், அந்த மாவட்டத்துக்கு ஒன்று கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் இது செய்யவில்லை. இது தேர்தல் அல்ல. அப்படி அமைந்து விட்டது, அப்படி வந்து விட்டது. ஒவ்வொரு எல்லையில இருக்கக்கூடிய அற்புதமான எழுத்தாளர்களை இப்படியான ஒரு முயற்சி இனங்கண்டு கொடுக்கிறது என்பது ஒரு சிறப்பான முயற்சி. இன்னொரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அந்த வரலாற்று ரீதியான ஆய்வு நூல்கள் இப்பொழுது வந்திருக்கின்றதனுடைய பரிமாணத்தை பார்த்தால், முன்னரெல்லாம் ஒரு பல்கலைக்கழக மட்டத்திலே, ஒரு வரலாற்று பேராசிரியர்கள் மட்டத்திலே தான் அப்படியான நூல்கள் எழுந்தன. இப்பொழுது வரலாற்று மாணவர்கள், அதை கற்றவர்கள் கூட தாங்களாகவே சுயமாகவே இந்த வரலாற்று தேடல்களை தேடி பதிப்பித்து வருகிறார்கள். அப்படியான ஒரு முயற்சியாகத்தான் நான் இந்த பரிசு பெற்ற ஒரு நூலையும் பார்க்கின்றேன். அதுவும் ஒரு அற்புதமான ஒரு செயற்பாடு. இப்படியான இந்த நூல்களை படிக்கும் பொழுது, இப்ப நாங்கள் ஈழத்திலே வாழ்ந்த காலப்பகுதி என்பது நீங்கள் எனக்கு கொஞ்சம் முந்தைய தலைமுறை எழுத்தாளர்களோடு பழகக்கூடிய ஒரு காலப்பகுதியில் இருந்தீர்கள். நான் கொஞ்சம் பள்ளி அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களோடு இப்பொழுது என்னை தாண்டி இன்னும் ஒரு 30 வருடங்கள் இன்னொரு சமூகம் வந்திருக்கிறது. அப்ப நாங்கள் எங்கள் இருவரையும் தாண்டி இருக்கின்ற அந்த சமூகத்தினுடைய எழுத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அது நாங்கள் எழுத்து இப்ப இங்கே இருக்கிற இங்கே ஆஸ்திரேலியாவில் உண்மையிலேயே புலம்பெயர்ந்த நாடுகளிலே மிக அதிகமான எழுத்தாளர்கள், தமிழ் எழுத்தாளர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள். பழையவர்களை சொல்லுகிறேன், புதியவர்களாயும் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற சமுதாயமும் இப்பொழுது வளர்ந்து வருகிற சமுதாயத்தையும் பார்த்தால் அவர்களிலே இந்த மாதிரியான எழுத்து முயற்சிகள் நிறைய இருக்கின்றன. அது சில விடயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் வேறொரு விடயத்துக்கு போகாமல் எப்படி இந்த தமிழுக்குள்ளும் சமயத்துக்குள்ளும் சமய ஈடுபாடுகள் கொண்ட இலக்கியங்களையும் இவர்கள் எப்படி எடுத்தார்கள் என்றால் அதுவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஏனென்றால் நான் சில விஷயங்களை இங்கே பலர் செய்திருக்கிறார்கள். நானும் அந்த இலக்கியங்களையும் சங்க இலக்கியங்கள் முதல் கொண்டு மற்ற சிலப்பதிகாரம் எல்லாவற்றையும் இதிலே, அதாவது வானொலியிலே அவற்றை திரைப்பட பாடல்களை இணைத்து சில ஒளிச்சித்திரங்களை போட்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த வேலையை இந்த தலைமுறையிலே இருக்கிற பிள்ளைகள் செய்துகிறார்கள். அவர்கள் அதை கேட்பதே பெரிய விஷயம். அதை கேட்டு அதில் தங்களுடைய மனதை கொடுப்பதே பெரிய விஷயம். ஆனால் இப்பொழுது அவர்களே அதை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு மேலாக நூல்களை எழுதுதல், மற்ற கவிதைகள், கட்டுரைகளை எழுதுதல், அப்படியான வேலைகள் எல்லாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் வரவேற்க வேண்டும். ஏனென்றால் புலம்பெயர்ந்த ஒரு நாட்டில் இந்த விடயத்திற்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்தாலும் கூட ஒரு பெரிய அளவிலே, அதாவது சமூகம் சார்ந்த ஒரு பெரிய அளவிலே அவர்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ இலங்கையிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ இருந்தால் ஒரு இளம் எழுத்தாளருக்கு அந்த கொஞ்சம் அவர் தரமான விடயங்களை வெளிக்கொண்டு வந்து விட்டார் என்றால் அவருக்குரிய அந்த வாய்ப்பும் வசதிகளும் மக்களுடைய நேயமும் இருக்கும். இங்கே எல்லாம் அது குறைவு. அப்படி இருந்தும் இங்கேயும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தாயகங்களிலும் இளம் எழுத்தாளர்கள், அடுத்தடுத்த பரம்பரையும் எழுத்தாளர்கள் மாத்திரமல்ல கலைஞர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நான் அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எந்த இடத்தை அந்த கேள்வியை முன்வைத்தேன் என்றால், இப்படியான இந்த நூல்கள், இந்த போட்டிக்காக வருகின்ற நூல்களை பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்து எழுத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அங்கே தாயத்திலிருந்து வருகின்ற அந்த எழுத்துக்களினுடைய அந்த பரிமாணம் எப்படி அமைந்திருக்கிறது? அதாவது ஒரு காலகட்டத்தில் இருந்த தலைமுறையினுடைய எழுத்துக்கும் இப்பொழுது இருக்கின்ற எழுத்துக்கும் உள்ள பரிமாணத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? இப்பொழுது இருக்கின்ற எழுத்துக்களை பொறுத்தவரை கட்டுரைகள், சிறுகதைகளிலே ஒரு வீச்சு இருக்கிறது, நல்ல வீச்சு இருக்கிறது. அது நாங்கள் சிலவற்றை பார்த்து அண்ணாந்து பார்க்க வேண்டிய அளவிலே சில சிறுகதைகள் அவர்களுடைய கதைக்குரிய கரு
மற்றது நாவலுக்குரிய கரு. அந்த நாவல்களும் இந்த சங்க இலக்கியங்களிலே சொல்லப்படுற மாதிரி இலக்கியம் மாத்திரமல்ல, அதில் ஒரு அந்த நாவல்களிலே வரலாறு பின்னப்பட்டு வருகிறது. அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அது நமக்கு முன்னே நடந்த விடயங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமான தமிழிலே எழுதியிருக்கிறார்கள். இப்போ ஊடகங்களிலே வருகிற தமிழ் இருக்கிறது தானே, அது தமிழை கொலை செய்கிற மாதிரி தான் இருக்கிறது. எவ்வளவு காலம் போனாலும் அதில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த எழுத்தாளர்களுடையது மிகவும் வீரியமாக இருக்கிறது. ஆனால் கவிதைத்துறையை பொறுத்தவரையில் கவிதை, மரபு கவிதை என்பதை தாண்டி அதிலே இருந்து வந்து புதுக்கவிதை என்று தொடங்கி, புதுக்கவிதையும் கவிதை தான், அது யாரும் இல்லை, ஆனால் புது கவிதையாக இருக்க வேண்டும். இப்பொழுது வசனங்கள், அந்த வசனங்களை அப்படியே சும்மா பந்தியாக எழுதிட்டு அது கவிதை என்று போட்டு அது அங்கீகரிக்கிற அந்த அதிகமாக புற்றீசல் போல கவிதை நூல்கள் தான் இலங்கையிலே அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எல்லாமே கவிதை நூல்கள் அல்ல, கவிதைகளும் இல்லை. இது ஒரு பெரிய பத்திரிகையாளரிடம் நான் அதை கேட்டேன். அந்த பத்திரிகையிலையும் அந்த கவிதைகள் எல்லாம் வந்தன. இது நீங்க கூட இப்படி இதை ஏன் அந்த அவங்கள ஒப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பட்டறை செய்யலாம், அல்லது அதை திருத்தி செய்யலாம், அல்லது திருப்பி அனுப்பலாம், அப்ப நல்ல கவிதை வரும் என்று அவர் சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்பதைக்கு அப்பால் நிலைமை அதுதான். அவரும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இலக்கியத்துக்கு இருக்கிறது என்று அவர் சொன்னார். உங்களுக்கு தெரியுமோ, நாங்கள் இந்த கவிதையை பிரசுரித்தால் அவன் அதிலே ஒரு 10-25 கொப்பியை வாங்கி நண்பர்களை கொடுப்பான். அப்ப எங்களுக்கு அதுவும் தேவைதானே என்று சொன்னார். அப்ப இது இல்லை, அது அப்படி நீங்க செய்யக்கூடாது என்று நாம சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறோம். என்றால் பத்திரிகை நடத்துறதே பெரிய விஷயம். அப்ப 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 அது அந்த கவிதை பகுதிக்கு தான் அந்த பிரச்சனை கொண்டு இருக்கிறது. மற்றது தரமான மிகவும் வீச்சு நிறைந்த கட்டுரைகள், கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இளம் சமுதாயத்தில் இருந்து வந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, நாங்கள் இந்த முறை கிடைத்த அந்த பரிசுக்குரிய நாவல், சிறுகதை மற்றும் கவிதை, கட்டுரை என்று எடுத்துக்கொண்டால் அவற்றை பற்றி சொல்லுங்களேன். அவை ஏற்கனவே ஊடகங்களிலே வெளியானாலும் கூட இந்த ஒரு ஒளி ஆவணத்திலே சேமிக்கக்கூடிய வகையிலே அவற்றை பற்றி சொல்லுங்களேன். இந்த முறை வந்ததை பற்றி சொல்ல முடியாது. ஏனென்றால் அது தரமானவை என்று மட்டும் சொல்லலாம். ஏனென்றால் அது மதிப்பீடு செய்தவர்கள் தான் அது மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். ஆகவே அதனை ஒரு விமர்சன ரீதியிலே பார்ப்பதற்கு அதற்கென்ற ஒரு களத்தை அமைத்து தான் நிகழ்ச்சியை தான் செய்ய வேண்டும். ஆனால் ஒன்று விஷயத்தை சொல்லலாம், அந்த பரிசு பெற்ற நூல்களை பற்றி சொல்லலாம். ஆத்மா அசைவுகள் என்ற ஒரு நாவல் வந்திருக்கிற பரிசு கிடைத்திருக்கிறது. நூலாசிரியர் திருமதி அற்புதராணி காசிலிங்கம், அவருடைய புனை பெயர் மலரன்னை, திருநெல்வேலி, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். இந்த பரிசு கிடைத்து வந்ததற்கு பிறகுதான் உண்மையிலே அவரை பற்றி எனக்கு அதிகமாக தெரிந்திருக்கவில்லை. ஆனால் பலர் தொடர்பு கொண்டு கேட்டார்கள். அவர் ஒன்று சொன்னார்கள், தங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு அற்புதமான எழுத்தாளர் நிறைய எழுதி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னார்கள். உண்மையில் எனக்கு வெட்கமாக இருந்தது, எனக்கு அது தெரியாமல் அந்த பெயர் தெரியாமல் இருந்தது என்று. அடுத்தது நடராஜா கோணேஸ்வரன், முல்லை கோணேஸ், புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவிலே இருந்து அவருக்கு சிறுகதை தொகுதிக்குரிய பரிசு கிடைத்திருக்கிறது. நட்பட்டிமுனை தமிழர் வரலாற்று சால்புகள் என்று நூலாசிரியர் சஞ்சீவ் குமார் நட்பட்டிமுனை கல்முனையிலிருந்து எழுதியிருக்கிறார். இது ஒரு இதற்கு, அதாவது இந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு எழுதிய ஒரு ஆய்வு நூல் போல அந்த நூல் இருக்கிறது. எனக்கு பார்க்குவதற்கு கிடைத்தது. ஆனால் மதிப்பீடு நான் செய்யவில்லை, ஆனால் பார்க்க கிடைத்தது. அடுத்தது இன்னும் ஒன்று கவிதை நூல். இது அஷ்ரபா நூர்தீன் என்கின்ற ஒரு பெண் எழுத்தாளர் குர்லீன்கள் என்று சொல்லி என்கின்ற ஒரு பெயரிலே எழுதியிருக்கு. குர்லீன்கள் என்று சொன்னால் அது என்ன, தேவதைகள் என்கின்ற அர்த்தத்திலே, சொர்க்கத்திலே இருக்கிற தேவதைகள் என்பது அந்த அர்த்தம். அந்த சொல் சில வேளை அரபு சொல்லாக இருக்கலாம். இவர் பாலையூற்று திருவண்ணாமலையை சேர்ந்தவர். இப்படி இந்த 4 50,000 இலங்கை ரூபாக்கள் ஒவ்வொரு நூலுக்கும் பரிசாக கொடுக்க போறோம். ஒவ்வொரு வகையிலும், அதாவது சிறுகதை, கட்டுரை, நாவல்,
கவிதை என்று ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு பரிசு தான் இப்பொழுது கொடுக்கிறோம். ம்ஹ்ம். ஆம். ம். இந்த 2, 3 பரிசு கொடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு இதற்கு தன்னார்வமாக ஆதரவை தெரிவிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். அப்படி எங்களுக்கு உபயகாரர்கள் கிடைத்தால் அதை விரிவாக்கலாம். ஆனால் அவ்வாறு விரிவாக்கும் பொழுது இது தொடர்ந்து நடக்க வேண்டும். இந்த வருடம் நாங்கள் 3 பேருக்கு கொடுத்துவிட்டு அடுத்த வருடம் அதை குறைக்கக்கூடாது. அது சரியில்லை. ஆகவே இப்பொழுது புரிய இருக்கிறது. காலம் வந்தால் அதை இப்பொழுது நாங்கள் தான் சங்கத்தை விட்டு சென்றாலும் எதிர்காலத்தில் அதை தொடரும் பொழுது அது வரும் என்று எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா. இந்த நூல்களுக்கான பரிசல்களையும் தன்னார்வலர்களாக ஆஸ்திரேலியாவிலே வாழ்கின்ற எழுத்தாளர்கள் மற்றும் பிரமுகர்கள் தான் கொடுத்திருந்தார்கள். அவர்களை பற்றியும் இந்த வேளையிலே இப்பொழுது இந்த முறை கொடுத்தவர்கள் சிறுகதை நூலுக்காக உங்களுக்கு தெரியும், அங்கே முன்னாள் அமைச்சராக இருந்தவர் மர்ஹூம் ஏஆர் மன்சூர் என்று கல்முனை அமைச்சராக இருந்தவர். அவருடைய மகள் இங்கே இருக்கிறார், சட்டத்தரணி திருமதி மரியம் நல்ம்டீன் அவர்களுடைய உபயமாகத்தான் அந்த பணப்பரிசு கொடுக்கப்படுகிறது. மற்ற நாவலுக்கான பணப்பரிசு சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் நோயல் நடேசன் அவர்களின் சார்பாக கொடுக்கப்படுகிறது. கவிதை நூலுக்கான பணப்பரிசு சங்கத்தின் காப்பாளராக இருக்கிற திருமதி கணநாதன் மற்றும் காப்பாளரான திரு கணநாதன், திருமதி கணநாதன் ஆகியோரால் வழங்கப்படுகிறது. மற்றது இந்த கட்டுரை நூலுக்கான பரிசு ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி கழகத்தின் சார்பாக அதன் தலைவர் அங்கே தமிழ் வளர்ச்சி கழகம் சிட்னி கலாநிதி சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்படியான ஒரு அற்புதமான ஒரு முயற்சியின் வழியாக ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற எங்களுக்கும் இலங்கையிலே இப்படியான பரிமாணங்களிலே நூல்கள் வெளியிடப்படுகின்றன என்ற ஒரு தகவலையும், அங்கே எங்களுடைய உறவுகள் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் தங்களுடைய இலக்கிய செயற்பாடுகளை வளர்க்கின்றார்கள், அவர்களுக்கு நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்ற வகையிலே ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கிய கலைச்சங்கம் இப்படியான ஒரு முயற்சி எடுத்திருப்பது மிகுந்த பாராட்டுக்கு உரியது. இந்த முயற்சி இன்னும் தொடர வேண்டும் என்றும் இந்த வேளையிலே வாழ்த்துகின்றோம். நிறைவாக ஏதாவது உங்களுடைய கருத்து? நிறைவாக என்னென்றால், இதுல ஒரு சரத்து நாங்கள் முதல்லது எண்ணத்தில் இருந்தாலும் அந்த சரத்தை அந்த போட்டிகளுக்கு போடவில்லை. இந்த முறை போட இருக்கிறோம். என்றால் இந்த நூல்கள், அதாவது இலங்கையில் இருக்கின்ற எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட நூல்கள் என்றுதான் நாங்கள் அது போடுகிறோம். இலங்கையில் அவர்கள் வேற எந்த நாட்டிலும் அவர்கள் பதிவிட உரிமையோ அல்லது பிரஜா உரிமையை பெற்றிருக்க கூடாது என்று அந்த நூல்களை பதிப்பிக்கின்ற பதிப்பகமும் இலங்கையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சரத்தை இந்த முறை நாங்கள் சேர்ப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் அது ஏற்கனவே இருந்தது, ஆனால் எழுத்தில் நாங்கள் போடவில்லை. அதனை அது மனதுக்குள்ளே இருந்ததனால் அப்படித்தான் என்று எண்ணிக்கொண்டோம். ஏனென்றால் அவர்களையும் நாம் ஊக்குவிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அந்த பதிப்பகங்களையும் அவர்களூடாகத்தான் இந்த நூல்கள் எல்லாம் வருகின்றன. ஆகவே பதிப்பகங்களும் கூட அங்கே இருக்கணும் என்றது. அருமை. மிகுந்த நன்றிகள். இந்த வேளையிலே உங்களுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாத எமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கு இந்த பகிர்வை வழங்கியமைக்காக நேயர்கள் சார்பிலே எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி பிரபா. இன்றைக்கு உங்களுடைய பிறந்த நாளாக இருந்தும் கூட இந்த பிறந்த நாள் நேரத்தில் நீங்கள் பொது விஷயத்துக்காக என்னை பேட்டி கண்டு இந்த நேரத்தில் செய்யறதுக்காக இது உங்களுக்கும் சங்கத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க தமிழ். வணக்கம். நன்றி. வணக்கம்.